எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். 18 வருஷத்துக்கு அப்புறமா ஆர்சிபி அவளோட முதல் ட்ரோஃபிய ஜெயிச்சிருந்திருக்கா. எனக்கு பஞ்சாப் கிங்ஸ பார்த்தாலும் பாவமா இருக்கு. எந்த டீம் தோத்துருந்தாலும் எனக்கு பாவமா தான் இருந்திருக்கும். ஏன்னா 2 டீமுமே இவ்ளோ வருஷமா ஜெயிக்காத ஒரு டீமு. நான் சொன்ன மாரி நியாயமான ஃபைனல் தான். 2 டீம்ஸ் தட் ஹவ் பிளேட் த பெஸ்ட் கிரிக்கெட். ஆனா அந்த மேட்ச ஆர்சிபி ஜெயிச்சுட்டா. இப்ப இந்த ரிவ்யூக்குள்ள போயிடலாம். இப்ப பிளேயிங் 11 பார்த்தோம்னா 2 டீமுமே மாத்த மாட்டான்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனாலும் நான் ஒரு சில மாற்றம் பண்ணியிருந்திருப்பேன்னு சொன்னேன். ஆர்சிபிக்கு லியாம் லிவிங்ஸ்டோன உட்காத்தி வச்சுட்டு டிம் சைஃபர் விளையாடிருந்திருப்பேன். ஆனா அவர் இந்த மேட்ச் விளையாடி ஒரு 20 ரன் அடிச்சுட்டார். வேணும்னா ரொமாரியோ ஷெப்பர்டையும் உட்காத்தி வச்சிருந்திருக்கலாம்னு சொன்னேன். ஏன்னா அந்த சிஎஸ்கே மேட்ச் அடிச்சத வச்சு தான் அவர் இன்னும் பிளேயிங் லெவல்ல வச்சிருந்தா. அதுக்கப்புறம் பேட்டிங்கும் அவ்வளோ கிடைக்கல. அவர் 2 ஓவருக்கு மேல பொதுவா பார்த்தா போட முடியாது. இந்த மேட்ச் ஒரு 3 ஓவர் போட்டதே பெருசு. நானு 2 ஓவரே நிறுத்தியிருந்திருப்பேன். ஏன்னா ஐ திங்க் யஷ்தேல் ஆல்சோ டிட்ன்ட் பவுல் அவுட் 3 ஓவர் தான் போட்டார். அ அதுக்கப்புறம் இந்த மேட்ச் கடைசியில கொஞ்சம் பேட்டிங் விளையாடினார். பட் அது தவிர ஒண்ணும் பெருசாலாம் இந்த தஸ் ஃபார் ஹிஸ் இன்வால்வ்மென்ட் ஹஸ் நாட் பீன் தேர் வித் த பேட்னால நான் அவர உட்காத்தி வச்சிருந்திருக்கலாம்னு யோசிச்சிருந்திருப்பேன். பட் அவ இந்த 11 மாத்தல. பஞ்சாப் கிங்ஸோட 11 நான் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்லயே சொன்ன மாரி இன்னும் கொஞ்சம் விஷயம் சொல்றதுக்கு இருக்கு. நான் அஸ்மத்துல்லா ஒமர் ஜாய், கைல் ஜேமிசன் 2 பேருமே உட்காத்தி வச்சுட்டு சேவியர் பார்ட்லட், ஹர்ப்ரீத் பிரார் விளையாடிருந்திருப்பேன். அவ அப்படி பண்ணல. இந்த சீசன் பூராவே இந்த எக்ஸ்ட்ரா பேட்டிங் டெப்த் 2 ஃபாஸ்ட் பவுலரோட தான் போயிருந்திருக்கா. இப்ப கைல் ஜேமிசனோட பேட்டிங்காக அவர விளையாடினா அவர் ஹி கேன் பேட். அஸ்மத்துல் ஒமர் ஜாய் ஆல்சோ அந்த ஓடிஐல அவ்வளோ அடிச்ச மாரி T20ல இஸ் நாட் அ பவர் ஹிட்டர். அவர் எல்லாமே இந்த பேட்டிங் ரெப்யூட்டேஷன் ஹஸ் கார்னர்ட் ஹஸ் பின் வென் பிளேயிங் ஓடிஐ கிரிக்கெட். T20ல அஸ் அ பவுலர் அண்ட் அஸ் அ பேட்ஸ்மேன் அவர் இன்னும் அந்த இதுக்கு வரல. அதனாலதான் ஜேவியர் பார்ட்லட்டுக்கு முன்னாடி இந்த கைல் ஜேமிசன் விளையாடினா எனக்கு ஒரு டெஸ்ட் பவுலர், இந்த T20 பவுலர் அவர் கிடையாது. எனக்கு அது புரியவே இல்ல. ஹர்ப்ரீத் பிரார் அந்த ஆர்சிபிக்கு த ரைட் ஹேண்டட்னஸ் இன் தேர் பேட்டிங் லைனப். ஹர்ப்ரீத் பிரார் போட்டிருந்தா இப்ப ஜேவியர் பார்ட்லட் அண்ட் ஹர்ப்ரீத் பிரார் போட்டிருந்தா எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்ப 190 ரன் வந்திருக்கு. ஒரு 173 அந்த மாரி கூட வந்திருக்கலாம். ஆனா கஷ்டப்பட்டு தான் ஆர்சிபி அந்த 190க்கு கொண்டு போனா. அப்படி வந்திருந்தா கண்டிப்பா பஞ்சாப் இந்த மேட்ச் ஜெயிச்சிருந்திருப்பா. எதனால அவ 2 பேருமே விளையாடலன்னு எனக்கு புரியல. ஸ்ரேயஸ் ஐயர் திருப்பி டாஸ ஜெயிச்சுட்டு ஃபர்ஸ்ட் பவுலிங்ன்னு சொன்னார். இந்த போன மேட்சே எதனால ஜெயிச்சான்னா, மும்பை இந்தியன்ஸ் பிளேயிங் என்ன சொல்றது, அந்த பவுலிங் காம்பினேஷன் பவுலிங் சேஞ்சஸ் வாஸ் வெரி புவர். மிச்சேல் சாண்டர் அந்த லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிறதுனால போட முடியாததுனால 2 ஓவர் தான் போட்டா. 200 பிளஸ் மும்பை ஹெல்ட் த கார்ட்ஸ் வித் தேர் பவுலிங் அட்டாக். ஆனா அந்த பவுலர்ஸை சரியா ரொட்டேட் பண்ணாததுனால, யூஸ் பண்ணாததுனால பஞ்சாப் கிங்ஸ் அந்த மேட்சை ஜெயிச்சா. இந்த கேஸ்ல 190 ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுத்தது தப்பான ஒரு முடிவு தான். ஆனாலும் 190 யூ ஆர் இன் த டிரைவர் சீட். அதுக்கப்புறம் தோத்தா நான் போ எதனால அப்படி ஆச்சுன்னு நான் சொல்றேன். பவர் பிளேன்னு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி பிகாஸ் சேவியர் பார்ட்லட் விளையாடுறதுனால போன மேட்ச் ஹர்ஷ்தீப் சிங் சுமாரா போடல. ஆனாலும் நன் ஃபார் 17 இந்த மேட்ச் அவ்வளோ சரியா போடல. அவர் பவர் பிளேல விக்கெட் எடுக்கல. அவர் முதல் 3 ஓவரே சரியா போடல. அந்த கேஸ்ல கைல் ஜேமிசன் போன மேட்சும் பவர் பிளேல ஒன்றும் பெருசா பண்ணல. எந்த மேட்சும் பண்ணல. அந்த சப்போர்ட் இல்லாததுனால தான் 55 ஃபார் 1. ஃபில் சால்ட் ஒரு சில பவுண்டரி அடிச்ச உடனே அவர் அவுட் ஆயிட்டார். அந்த ரோல் டெஃபினிஷன் கிளியரா இருந்தது. விராட் கோலி T20 வேர்ல்ட் கப் ஃபைனல் மாதிரி இந்த கடைசி வரைக்கும் விளையாடின்னு போய் இந்த சீமர்ஸ் கிட்ட எக்ஸ்போர்ட் பண்ணுவாருன்னு இருந்தது. அந்த ஒரே ஸ்பின்னர் தான் விளையாடினதுனால ஐ தாட் ஓகே, அதாவது முன்னாடி அவுட் ஆயிட்டார். பட் ஸ்டில் இந்த ஒரே ஸ்பின்னர் விளையாடினதுனால ஐ தாட் தே பிளேட் இன் டு ஹிஸ் ஹேண்ட்ஸ். செஹல 1 ஃபார் 37 விளையாடிட்டா. இந்த பவர் பிளேல மயங்க் அகர்வால் கரெக்டா அப்பக்கப்ப பவுண்டரி அடிச்சிட்டதுனால ஒரு ரிஸ்க் ஃப்ரீயா 55 ஃபார் 1 which is a good power play in Ahmedabad. இந்த பஞ்சாப் கிங்ஸ் அட்டாக் நான் சொன்ன மாதிரி இவ்வளவு தூரம் ஃபைனலுக்கு வந்திருக்கா. இட் இஸ் பிகாஸ் தேர் பேட்டிங் ஹெவி. இது கொஞ்சம் சுமாரான ஒரு பவுலிங் அட்டாக் தான். ஹர்ஷ்தீப் சிங்க்கு விக்கெட் விழலைன்னா நாட் பிளேயிங் த செகண்ட் ஸ்பின்னர்.
எங்க விக்கெட்டுக்கு போகணும்னு தெரியாது. அப்பயுமே ஐ தாட் தட் த பவுலர்ஸ் டிட் தேர் ஜாப் இன் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். வழக்கம் போல 87 ஃபார் 2ன்னு சொன்னோனே, அதுவும் இந்த 8வது ஓவர்லலாம் அநியாயம். அதாவது பவர் பிளேல வந்து 66 வந்திருக்கணுமா. அது வந்து எல்லாத்தையுமே அடிச்சுட்டு அப்புறம் அந்த கிராஃபிக்ல வந்து ஆர்சிபி பவர் பிளே ஸ்கோர்ஸ்ன்னு 70 வருது. அந்த மாரியே இப்படி அடிச்சிருந்திருக்குமா. அந்த மாரி ஒரு அநியாயம்லாம் நான் கேட்டிருந்தேன் கமெண்ட்ரில. அதனால 87 ஃபார் 2 இன் 10 வாஸ் அ கரெக்ட் ஸ்கோர். அதுக்கப்புறமா நான் போன மேட்சும் சொன்னேன். லக்கி பிரேக் த்ரூஸ், டைம்லி பிரேக் த்ரூஸ் வாஸ் வாட் ஹெல்ப் பஞ்சாப்னு. இந்த கேஸ்ல ஃபில் சால்ட் வந்து 4 பவுண்டரி வந்துட்டு அந்த அந்த மாதிரி ஒரு ஷாட் விளையாட்டு அவுட் ஆயிட்டார். ராதர் ஹிட்டிங் இட் ஸ்ட்ரெயிட், ஹிட் இட் அ பிட் ஸ்கொயர் டு த லெக் சைட். ரஜத் பட்டிதார் வந்து அப்பதான் அந்த ஃபைன் லெக் ஃபீல்டர் உள்ள கொண்டு வந்தான்னு சொன்னா. ஆனாலும் ஒரு நேரா வர பந்து போய் அந்த ஷாட் விளையாடி அவுட் ஆனார். அதுக்கப்புறமா மயங்க் அகர்வாலும் அப்பதான் 55 ரன் வந்திருக்கு. யுஸ்வேந்தர் சேஹல் முதல் ஓவர் போடுறார். அப்படி திருப்பி விட பார்த்துட்டு அவுட் ஆயிட்டார். ஸோ he got 3 டைம்லி விக்கெட்ஸ் ஃபார் பஞ்சாப். அப்படியே விளையாண்டே போன ஆர்சிபி எப்ப அந்த பார்ட்னர்ஷிப் வந்ததோ அப்போ ஒரு விக்கெட் வந்தது. விராட் கோலிக்கு வந்து ஒன் திங் த பவுலர்ஸ் என்ன பண்ணான்னா, அவர் ஃப்ரண்ட் ஃபுட்லயே அவ்வளோ டெலிவரி ஃபேஸ் பண்ண விடல. எல்லாருமே அந்த ஷார்ட் பால்லாம் போன்று தான் கஷ்டப்பட்டு சிங்கிளா அடிச்சுட்டு இருந்தார். இன்னுமே அந்த கிரீஸ் ஆக்கியூபேஷன்னால நான் விராட் கோலி கடைசி வரைக்கும் விளையாடணும்னு நான் சொன்னேன். நிறைய பேர் ஸ்லோவா விளையாடுறாரு, மெதுவா விளையாடுறன்னு சொல்லிட்டு இருந்தா. இந்த லைன் ஆஃப் பார்த்தோம்னா லியம் லிவிங்ஸ்டன் ஃபார்ம்ல இல்ல. இந்த 20 அடிச்சதே பெரிய விஷயம். ஜிதேஷ் சர்மா கிரீஸ் ஆக்கியூபேஷனா கிடையாது. அந்த எல்எஸ்சி கிட்ட ஒரு டிஸ்ட்ரக்டிவ் இன்னிங்ஸ் விளையாடி ஜெயிச்சு கொடுப்பாரு. ஆனா ஒரு 8 ஓவர் விளையாட போறேன்னு தெரியுமா தெரியாது. ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து அந்த சிஎஸ்கே மேட்ச்ல எவ்வளவு பந்து விளையாடினார்? 14 பந்துல 53 அடிச்சார். குணால் பாண்டியா இஸ் நாட் அ பவர் ஹிட்டர். ஸோ விராட் கோலி வந்து அதுக்கு முன்னாடி அடிக்க பார்த்துட்டு அவுட் ஆயிருந்தா உடம்புன ப்ராப்ளம். அதனால நான் பண்ணதை வந்து அவர் பண்ணதை நான் குறையே சொல்ல மாட்டேன். 120 ஃபார் 2, 122 ஃபார் அந்த ஸ்கோர்ல இருந்தது when he was dismissed. லிவிங்ஸ்டன் வந்து இந்த மேட்ச்ல ஒரு 25 அடிச்சுட்டார். ஜிதேஷ் சர்மா பிளேட் ஒரு ஃபேண்டாஸ்டிக் கேமியோ ஆஃப் 24 ஆஃப் 10. ரொமாரியோ ஷெப்பர்டும் வந்து அடிச்சார். அன்பார்ச்சுனேட்லி கடைசியில ஐ தாட் விஷாக் விஜயகுமார், ஹர்ஷ்தீப் சிங் கடைசி 2 ஓவர் ரொம்ப நல்லா போட்டதுனால அந்த 290 தான் வந்தது. இட் வாஸ் ஸ்லைட்லி ஷார்ட் இன் மை வியூ. ஆனாலும் இட் இஸ் நாட் அ ஸ்மால் ஸ்கோர். அந்த ஆர்சிபியோட சீமர்ஸ் பார்த்தா ஐ தாட் தே குட் மேக் சம் கைண்ட் ஆஃப் அ மேட்ச் அவுட் ஆஃப் இட். ஆனா ஒரு கம்மியான ஸ்கோர் தான், ஸ்லைட்லி ஷார்ட்டர் ஆஃப் ஸ்கோர் தான் அடிச்சுன்னு நான் நினைச்சேன். பஞ்சாப் கிங்ஸ் பவுலிங்னு பார்த்தோம்னா ஹர்ஷ்தீப் சிங் கடைசி ஓவர் நன்னா போட்ட 3 விக்கெட் 40ன்னு காட்டுறது. ஆனா அந்த முதல் 3 அவ்வளோ சரியா போடல. அஸ்மத்துல்லா அமர்சாய் ஐ தாட் he bowled okay, 1 for 35 in 4. இந்த கோலி கிட்ட ஷார்ட் பால்னா என்ன போடுற விஜயகுமார் ரொம்ப நல்லா போட்டார். யுஸ்வேந்தர் சேஹல் நான் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு கன்சிஸ்டண்டா ப்ரெஷர் போட்டு விக்கெட் எடுக்கிற பவுலர் அப்படி பண்ண மாட்டார். வந்து இஸ் கோயிங் டு bowl relatively fuller lengths, looking for the batsman to make mistakes, especially in the last couple of years. ஆனா விராட் கோலி வந்து அவரை சிங்கிளா விளையாட பார்த்தார். அப்பார்ட் ஃப்ரம் மயங்க் அகர்வால் டிஸ்மிஷல், ரஜத் பட்டிதார் ஒரு 6 அடிச்சார். அதை தவிர ஒன்னும் அவர் பெருசா பவுண்டரியும் போல, சிங்கிளா அடிச்சுட்டு ரிஸ்க் ஃப்ரீயா 1 for 37 and 4. அதனால even without the second spinner, relatively speaking, the bowlers have done their job to restrict RCB to 190. அந்த ஒரே ஒரு ஸ்லாட் நான் என்ன சொன்னேன், கைல் ஜேமிசன், அஸ்மத்துல்லா உமர்சாய் ஒரே டீம்ல விளையாட முடியாது. இன்னைக்கு கைல் ஜேமிசன் 4 ஓவர் 48 ரன்னு. அந்த ஹர்ப்ரீத் பிரா, ஜேவியர் பார்ட்டட் விளையாடி இருந்தா அந்த 190 வந்திருக்காது. பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிச்சிருந்திருப்பா அந்த மேட்சை. இப்ப வந்து பஞ்சாபோட பேட்டிங்னு பார்த்தோம்னா முதல் 2 ஓவர் கொஞ்சம் ரன் போன உடனே இந்த ஜோஷ் ஹேசல்வுட் வந்து முதல் ஓவர் 5 ரன் என்னமோ போட்டார் ஐ திங்க். அப்படி போட்டு இல்ல மே நாட் ஹவ் ஹேட் தட் மச் சக்சஸா இல்ல 2வது ஓவர் தான் ரன் கொடுத்ததான் தெரியல. ஆனா ஒரு ஓவர் 5 ரன் போட்டார். அப்புறம் புவனேஸ்வர் குமார் 2வது ஓவர் போட்டு 32 ஃபார் நோ லாஸ் இன் 4. இப்ப பிரசன்னா சாரோட சேனல் பீடாக் ஸ்பீக்ஸ்ல வந்து இந்த கல்கட்டா வெர்சஸ் பஞ்சாப் மேட்ச்ல பிரியான்சாரியாவுக்கு ஒரு டெக்னிக்கல் ஃபிளா இருக்குன்னு சொன்னார். அதே டெக்னிக்கல் ஃபிளா வச்சுன்னு முதல் பந்து 6 போச்சு. அதுக்கப்புறம் ஃபில் சால்ட் வந்து அந்த கேட்சை ரொம்ப நல்லா புடிச்சிட்டார்.
That was the opening for RCB. ஆனாலும் 52 for 1 in 6 overs. I thought Punjab were ahead. அந்த ஒரு விக்கெட் இந்த மேட்ச் திருப்பினது 2 விக்கெட் அக்கார்டிங் டு மீ. நான் வந்து எதனால ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து நான் சொல்லிகிட்டே இருக்கேன், எல்லா மேட்சுக்கும் முன்னாடியும் அப்புறமாவும் சொல்லிகிட்டே இருக்கேன், அந்த மாதிரியும் நடக்கிறது. ஸ்ரேயாஸ் ஐயர் எதனால டாப் 4 ஓவருக்குள்ள இறங்கக்கூடாதுன்னு சொன்னேன்னா, அந்த ஃபுல்லர் பால், எல்லாருமே ஷார்ட் பால்னு சொல்றா, ஷார்ட் பால் வீக்னஸ்லாம் கிடையாது அவருக்கு. இந்த ஃபுல்லர் பால் தான் வீக்னஸ். எல்லாமே இந்த அவுட் சைட் த ஆஃப் ஸ்டம்ப் when it is seaming around, he fends at the ball and gets dismissed. அதே தான் நடந்தது இன்னைக்கு. நான் ரொமாரியோ ஷெப்பர் வந்து அந்த விக்கெட் எடுப்பேன்னு எதிர்பார்க்கல. ஐ திங்க் பஞ்சாப் கிங்ஸ் வாஸ் ஸ்லைட்லி பிஹைண்ட் த ரன் ரேட்டு. எப்பயாவது ஒரு சுயா சர்மாவும் முதல் ஒரு ரன் கொடுத்ததுனால ரொமாரியோ ஷெப்பரை ஏமாத்தி போடலான்னு பார்த்தா அப்படியே அந்த விக்கெட் வந்தது. 7 ரன் தான் போச்சு அந்த ஓவர்ல. ஸோ அது வந்து ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறமா த ஒன் தட் ரியலி சீல் த மேட்ச், இந்த ஜாஷ் இங்கிலீஷ் வந்து குணால் பாண்டியாக்கு அகேன்ஸ்ட் ஹி காட் அவுட். அந்த 2 விக்கெட் தான் ரியலி சீல் த மேட்ச், டிப்ட் த மேட்ச் டுவர்ட்ஸ் ஆர்சிபி. அப்பயுமே இப்ப நேஹால் வதேரா 15 of 18. எனக்கு என்ன புரியலன்னா, மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் கடைசியில விக்கெட் 3 ஓவர் விளையாடி பயிஞ்சுனா அதுக்கு முன்னாடியே தெரியும். அதுக்கப்புறம் ஆரம்பத்துல ரிவர்ஸ் ஸ்வீப்பாலாம் அடிக்க பார்த்தார், பேடில் ஸ்வீப் அந்த மாதிரி ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஷாட்டே விளையாடல. அந்த பக்கம் சஷாங்க் சிங் எப்படி ரன் அடிச்சாரு, ஆர்த்தடாக்ஸ் ஷாட்டை வச்சுதான் ரன் அடிச்சார். நேஹால் வதேரா அந்த ப்ரெஷர்ல வந்து வாஸ் ட்ரைங் ஆல் தீஸ் பேடில்ஸ். அது வேலை செய்யல. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கணும்னா, ஒரு 6-8 பந்து முன்னாடியே யூ ஷுட் ஹவ் ரிட்டையர்ட் அவுட். அப்புறமா மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் வந்துதான் இன்னும் யூ குட் ஹவ் ஹேட் சம் டைம். இப்ப என்ன பிரச்சனைனா, முதல் பந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் ஷாட் அடிச்சுட்டு 2வது பந்துமே அடிக்கணும்னு இருந்தது. அதனால்தான் தென் நீ காட் காட். அந்த 2வது பந்து இஃப் யூ ஹேட் லக்ஸரி டு டேக் த சிங்கிள், சஷாங்க் சிங்க்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் இருந்திருக்கும். அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் வந்து பேட்டிங்லயே இந்த மேட்ச் ஜெயிச்சிருந்திருக்கணும், பவுலிங்லும் இந்த மேட்ச் ஜெயிச்சிருந்திருக்கணும். எப்படி அவ விட்டானே எனக்கு புரியல. அந்த தப்பான பிளேயிங் 11 விளையாடி இப்ப ஹர்ப்ரீத் பார் வந்து அஸ்மத்துல் உமர் சாய் நாட் அ பவர் ஹிட்டர், கைல் ஜேமிசன் நாட் அ பவர் ஹிட்டர். ஹர்ப்ரீத் பிராட் விளையாடிருந்தா அவர் 4 ஓவர் 48 கொடுத்திருக்க மாட்டார். கைல் ஜேமிசன் உமர் ஜாயோட அடிக்க முடிஞ்சிருக்குமா, கண்டிப்பா அடிச்சிருந்திருப்பார். ஸோ பிபி கேஸ் என்ன சொல்றது, பஞ்சாப் கேன் ஒன்லி பிளேம் தெம் செல்ஸ் ஃபார் த புவர் பவுலிங் அட்டாக் செலெக்ஷன். ஆனா வந்து அவ டோர்னமெண்ட் பூராவே அப்படிதான் பண்ணியிருந்திருக்கா. ஆர்சிபியோட பவுலிங்னு பார்த்தோம்னா, குணால் பாண்டியா வந்து ஒரு மோஸ்ட் ப்ரொடக்டிவ் சீசன் அஸ் அ பவுலர், 2 for 17 in 4, ஒரு ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். சுயாஷ் சர்மாவே இந்த டோர்னமெண்ட் ரொம்ப நல்லா போந்திருக்க, 2 ஓவர் தான் போட தேவைப்பட்டது. ரொமாரியோ ஷெப்பர் வந்து அந்த 3வது ஓவர் போந்திருக்க கூடாதுன்னு எனக்கு பொறுத்த வரைக்கும். எஸ்டிஆர் வந்து முதல்ல 2 ஓவர் 15 ரன் கொடுத்துட்டு ரொமாரியோ ஷெப்பர் எதனால 3வது ஓவர் ஏமாத்த பார்த்தான்னு புரியல. 2 ஓவருக்கு மேல அவர் போடவே கூடாது, அவர் பேட்ஸ்மேனா தான் விளையாடணும். இன்னும் எஸ்டிஆர் 4வது ஓவர் போட்டிருந்திருக்கலாம். அது தவிர புவனேஸ்வர் குமார் கடைசியில் ரொம்ப நல்லா ஒரு சில யார்க்கர்லாம் போட்டார். ஒரு ஃபேண்டாஸ்டிக் விக்டரி ஃபார் ஆர்சிபி. 18 வருஷத்துக்கு அப்புறமா ஜெயிச்சிருந்திருக்கா. எல்லாரோட இமோஷன்ஸ் எல்லாம் காட்டினா டிவியில. எனக்கு ஆர்சிபிக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து நான் வருத்தம் தான் பட்டேன். இந்த லாஸ்ட் இயர் வந்து முதல் கேப்டன் டு லீட் த franchise to consecutive titles as with different teams. ஸோ வந்து அது ஒரு யூனிக் ஃபீட்டாக இருந்திருக்கும். எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பெஸ்ட் பர்ஃபார்மிங் கேப்டன் இந்த ஐபிஎல் ஸ்ரேயஸ் ஐயர். ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் என்ன வச்சிருந்திருக்கா பஞ்சாப். இது என்ன பண்ணணும்னா, அந்த எதுக்கு எடுத்தாலும் இந்த ஆல்ரவுண்டர் வர்றதுக்கு பதிலாக இவ்வளோ பேட்டிங் இருக்கு. இப்போ அந்த பேட்டிங்னு பார்த்தோம்னா அந்த மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். அடுத்த வருஷம் மார்க்கோ யான்சனும் திருப்பி வந்தோம்னா இதுக்கு மேலே பேட்டிங் என்ன வேணும். அந்த ஆல்ரவுண்டர் விளையாடுறதுக்கு பதிலாக ஒரு ஆல் ஃபேஸ் ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ஏன்னா அப்போ ஹர்ப்ரீத் பிரார் அண்ட் யுஸ்வேந்தர் சஹல் விளையாடிட்டா ஒரு ஆல் ஃபேஸ் ஃபாஸ்ட் பவுலர் யூ கேன் பவுல் அட் த பவர் பிளே அண்ட் த டெத் ஓவர்ஸ். அப்போ ஹர்ஷ்தீப் சிங் மேலே அவ்வளோ ப்ரெஷர் இருக்காது. அப்படி பண்ணானா வித் த கேப்டன்சி ஆஃப் ஸ்ரேயாஸ் ஐயர் கண்டிப்பாக பஞ்சாப் கிங்ஸ் வந்து பிளே ஆஃப்ஸ்க்காவது வருவா. எனக்கு வந்து அவள் வந்து அடுத்த வருஷம் கப்பு ஜெயிக்கணும்னு ஆசையாக இருக்குது. என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த வருஷத்தோட ஐபிஎல். இட்ஸ் பின் அ வெரி குட் வாட்ச். இனிமே இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டும் வருது. அது என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம்.
இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருக்கிற ஃப்ரெண்ட்கள்லாம் மை ஒப்பீனியன் வாட்சர்ஸ்.